தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு தங்கிடுவார். காத்திருக்கும் அடியார் உள்ளத்தில் கர்த்தர் இயேசு தங்கிடுவார். கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும் கர்த்தர் இயேசு மாறிடாரே. கவலை கஷ்டங்கள் தேர்ந்திடும் கர்த்தர் இயேசு மாறிடாரே. தேவஜனம் கூடும் நேரத்தில் தேவன் வந்து அசைவாடுவார். தேவன் வந்து அசைவாடுவார். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். அல்லேலூயா நான் பாடுவேன். அல்லேலூயா நாங்கள் பாடுவோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 1 பேதுரு 2 அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 12 வரை. தியானத்திற்கான தலைப்பு திரும்பி பார்ப்போம். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். 1 பேதுரு 2:10. அவள் பொறுப்புணர்வுடனும் உண்மைத்துவத்துடனும் தன் பணியை செய்து வருகின்ற ஒரு சாதாரண செவிலிப்பெண். பணியில் மாத்திரமல்ல, குணாதிசயத்திலும் அவள் வளர்ந்து வந்திருக்கிறாள் என்பதற்கு அவளுடைய செயல்கள் சாட்சி பகர்ந்தது. அந்த மருத்துவமனையில் பணிபுரிகின்ற ஒரு கிறிஸ்தவ பெண் மேலதிகாரி காரணமே இல்லாமல் இவளை குறித்து எப்பொழுதும் குறை சொல்லி வந்தார். அத்தோடு புகாரொன்றும் கொடுத்து விட்டார். இவளுக்கோ கூறுவதற்கு ஒன்றுமே இருக்கவில்லை. அவரோ மிகவும் கோபமாக பேசினார். இவள் என்ன செய்தாள் தெரியுமா? யாரும் எதிர்பாராத நேரத்தில் அந்த பெண் மேலதிகாரியை இவள் கட்டி அணைத்து முத்தம் கொடுத்து, நான் உங்களை நேசிக்கிறேன் என்றாளாம். பின்னர் என்ன நடந்திருக்கும்? இவளை அப்படி செய்ய வைத்தது எது? முன்னே நான் எப்படி இருந்தேன், இப்போது நான் யார் என்பதையும் நான் ஒருபோதும் மறப்பதில்லை என்றாள் அவள். ஆம், முன்பு நாம் யார், யாருக்கு சொந்தமாயிருந்தேன், யார் கட்டளைப்படி நடந்தேன் என்பதையெல்லாம் மறக்கக்கூடாது. ஆனால் இப்போது நாம் யார்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் கிருபை நிறைந்த அந்த நிலையை நாம் எப்படி, யார் மூலம் பெற்றுக்கொண்டோம் என்பதை நாம் அடிக்கடி சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எத்தனை தடவை ஆண்டவருடனேயே மோதியிருப்போம், அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணியிருப்போம். ஆண்டவர் நம்மை தள்ளிவிட்டாரா? தம்மை காட்டிக் கொடுத்த ஆயத்தமாகிவிட்ட யூதாசை சிநேகிதனே என்று அழைத்தவர்தான் இயேசு. தமது சீஷர்கள் தம்மை விட்டு சிதறி ஓடுவார்கள் என்று தெரிந்திருந்தும் தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தாரே, நம்மிலும் அன்பு கூர்ந்தார். நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க தவறுவோம் என்பதை அறிந்திருந்தும் அவர் நமக்காக தமது ஜீவனையே கொடுத்தவர். தமது விரோதிகள், தம்மை கொன்றவர்கள் யாவருக்காகவும் தம்மை கொடுத்த உலக இரட்சகர் அவர். அன்பானவர்களே, இன்று நாம் அவருடைய பிள்ளைகள் என்பது மெய்யானால் நாம் அவரை பிரதிபலிக்க வேண்டாமா? அதை விடுத்து கோபம், பழி உணர்வு, வெறுப்பு, கசப்பு என்று பாவத்தின் அடிமைகளாக இன்னமும் இருக்கலாமா? அந்த செவிலி பெண் செய்தது மிக கடினமான விஷயமே. ஆனால் அவளை தூண்டியது எது? ஒன்று, தான் முன்னர் எப்படி இருந்தாள் என்பதையும் இன்று தான் யார் என்பதையும் உணர்ந்திருந்தாள். அடுத்தது, அவள் இயேசுவின் வழி நின்று தன்னை காரணமின்றி பகைத்தவரையும் நேசித்தாள். அந்த இடத்திலே பாவம் சரிந்தது, சத்துரு நிலை குனைந்தான், தேவ நாம மகிமைப்பட்டது. ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, காரணமின்றி எங்களை பகைக்கிறவர்களிடத்தில் வெறுப்புணர்ச்சியோடு நடவாமல் உமது அன்பை வெளிப்படுத்த உமது ஆவியால் எங்களை நிரப்பும். ஆமேன்.